உங்களோட இதுல பார்க்கும்போது பிம்பிள்ஸ்லாம் இருந்திருக்குல்ல மேம். ஆமா. என்ன மேம் அதுக்கப்புறம் அந்த பிம்பிள்ஸ் போறதுக்காக என்ன பண்ணீங்க? இப்பலாம் வந்து கன்னா பின்னான்னு கண்டதெல்லாம் எடுத்து தேய்ச்சிருக்கேன். ஸோ கர்ட் அப்புறம் வந்து கடலை மாவு அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மஞ்சள். இஃப் மஞ்சள் இஸ் நாட் அலர்ஜிக் டு யூ, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு அது நல்லா ட்ரை ஆகி இட்ஸ் அ வெரி குட் ரெமெடி ஃபார் சன் டேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் வெரி லாங் ஹேர். ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தடவை மடிச்சு மறுபடியும் மடிச்சு தான் ஸ்கூல்லலாம் போவேன். அவ்வளோ லாங்காக இருந்தது. அம்மா வந்து என் முடி வாஸ் ஹர் ஹேர் ஆக்சுவலி லிட்ரலி பிகாஸ் மேம் இப்போ அந்த பட் அடர்த்தி இருக்கு இல்லையா உங்களுக்கு? நான் வந்து ஐ மேக் மை ஓன் ஆயில். அதுதான் ரெசிபி okay, I can no, no, it's okay, I can tell you. And it's a long recipe. I'll give you a very quick version of it. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட அஸ்வினி நம்பியார் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம கம்மிங் டு தமிழ் மூவிஸ் வரும்போது தமிழ்லயே அவ்வளோ லெஜெண்ட்ஸ் கூட இப்போ பாரதிராஜா சார் மாதிரி ஒரு பர்சன் கூட நமக்கு ஒர்க் பண்ண முடியுதுங்கிறதும் திஸ் ஃபோட்டோ அண்ட் த கேப்ஷன் அதான் ஆஃப்டர் நியர்லி 3 decades மீட்டிங் த மேன் ஹூ ரெகக்னைஸ் மை பேஷன் ஃபார் ஆக்டிங். அது எப்படி அவர் தான் உங்களை கரெக்டாக பிடிச்சிட்டாருங்கிற ஒரு தாட் வந்ததுக்கான ரீசன்? படத்துல நடிச்சதுனால தானே இன்னைக்கு இத்தனை வருஷத்தோட ஜேர்னி. 33 years in acting field is quite a substantial number of years. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆடிஷன் போறேன்னு நினைச்சு போய் அவர் ஆக்சுவலி என்னை பார்த்துட்டு உன் பேர் என்ன, உனக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Then I said இல்ல, but I'm a dancer. நான் வந்து பயமே இல்லாம I was sitting in front of him. It was a very young teenager. And I was more concerned that the next day or something I had some test or exam. I wanted to go back and study. Okay. So சும்மா சரி கூப்பிட்டாங்களே அப்படின்ட்டு போனேன். சரி இவர் ஏதோ நடிக்க சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை. ஆல் he said was what's your name? I said this is my name. என்ன பண்ணுற? படிக்கிறேன். ஓகே, ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா? இல்லை, ஐம் அ டான்சர் ஃபார் so many years, பரதநாட்டியம் டான்சர் அண்ட் ட்ரெயின் கர்நாடிக் மியூசிக் சிங்கர் அண்ட் நான் வந்து ஸ்கூலில் பிளேஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா தட் வாஸ் அ ஃபேக்ட். தட்ஸ் இட். அண்ட் he just selected me. அவர் ஸோ ஐவ் ஆல்வேஸ் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் ஏன் ஒரு ஆடிஷன் இல்லாமல் என்னை நடிக்க சொல்லாமல் அவர் எப்படி செலக்ட் பண்ணார். நான் இவென்ச்சுவலி அவர் அதை கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்டேன், சார் நான் நடிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை நடிக்க வைக்க முடியும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, he said you said you're an dancer, then you said you've done stage plays, and ரொம்ப யதார்த்தமாக you said என்னை சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எனக்கு டெஸ்ட் இருக்குது, நான் படிக்கணும், அப்போ உனக்கு பயமும் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை கண்டிப்பாக என்னால் நடிக்க வைக்க முடியும், இவளால் நடிக்க வைக்க முடியும்னு எனக்கு அந்த தருணத்தில் எனக்கு வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் ஐம் அவர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் வந்து நடிக்கிறதுக்கு தான் பிறந்தேன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். பட் அப்போ எனக்கு அந்த புரிதல் இல்லை இல்லையா? ஸோ அவருக்கு அது வந்து அந்த ரெக்கக்னிஷன் அவர் தானே. ஸோ ஐ மெட் ஹிம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 30 years. நான் வந்து அவருக்கு தேங்க்யூ சொன்னதே இல்லை. அன்னைக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஐ செட் தேங்க்யூ சார், என்னை வந்து என்னோட டேலண்ட்டை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணி 1 இல்லை 2 படத்தில் என்னை நடிக்க வச்சு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அதுக்கு கண்டிப்பாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. பெண்களுக்கான டிப்ஸுக்கு நான் வரேன். நம்ம சின்ன வயசுலலாம் உங்களோட இதில் பார்க்கும்போது பிம்பிள்ஸ்லாம் இருந்திருக்குல்ல மேம். நமக்கு அது என்ன மேம் அதுக்கப்புறம் அந்த பிம்பிள்ஸ் போறதுக்காக என்ன பண்ணீங்க? இல்லை என்னன்னா அப்பெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு கண்டதெல்லாம் எடுத்து தேய்ச்சிருக்கேன். இது எப்படியாவது போகணும், மருந்து சாப்பிட்ருக்கேன். ஐவ் டேக்கன் அலோபதி வரைக்கும் போயிருக்கேன். ஐவ் டேக்கன் என்ன சொல்கிறது, மெடிசன்ஸ் டு கெட் மை ஃபேஸ் டு லுக் பெட்டர். அப்புறம் வந்து யாரோ சொன்னாங்க, இது அப்போது, நான் இப்போ அட்வைஸாக சொல்லலை யாருக்கும். அப்புறம் வந்து என்னது பாதாம் வந்து அரைச்சி ஃபேஸில் போட்டால் போய்டுவாங்க, மஞ்சள் அரைச்சி போட்டால் போயிடுவாங்க. என்னவோ ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சு, நான் பண்ண எனக்கு அதிகம்தான் ஆச்சு. ஸோ இட் வாஸ் லைக் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ் தட் ஆப்வியஸ்லி இது ஆயில் அண்ட் ஆல் தட் பில்டப் தானே. அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்கப், அந்த காலத்தில் மேக்கப்பும் ஹெவியாக இருந்தது, ரொம்ப நேரம் மேக்கப் போடணும். ஸோ ஐ திங்க் நவடேஸ் என் பொண்ணே நான் வந்து பார்க்கும்போது ஷீ நோஸ் ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஸ்கின். It's not just about using beauty products. We have so many natural things to do at home. So if you want any natural remedies just to like keep your face a little soft, see coconut oil, தேங்காய் எண்ணெய் வந்து ஃபேஸில் அப்பப்போ கொஞ்சம் நல்லா பூசிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிங்கன்னா அந்த ஒரு சப்பல் ஃபீலிங், எஸ்பெஷலி என்ன மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்து தான் செய்யணும். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கின் இஸ் ப்ரோன் டு பிரேக் அவுட்ஸ். ஸோ இஃப் ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க, டோன்ட் கண்டினியூ. அதே மாதிரி கர்ட் இருக்குது இல்லையா? ஸோ கர்ட் வந்து லாட் ஆஃப் இட் ஹேஸ் வெரி குட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ கர்ட், அப்புறம் வந்து கடலை மாவு அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் மஞ்சள், இஃப் மஞ்சள் இஸ் நாட் அலர்ஜிக் டு யூ, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஃபேஸில் போட்டு அது நல்லா ட்ரை ஆகி இட்ஸ் அ வெரி குட் ரெமெடி ஃபார் சன் டேன். ஏன்னா நம்ம சென்னை வெயில் சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்கள் ரொம்ப வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் சன் டேனையும் வந்து எடுத்துரும். அப்புறம் பீட்ரூட், கேரட் அண்ட் முடிஞ்சால் பாவக்காய், முடிஞ்சா நிறைய பேர் குடிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அது 3 வந்து நீங்கள் ஜூஸாக வந்து குடிச்சிங்கன்னா இட் ரியலி ஹெல்ப்ஸ் யுவர் ஸ்கின் க்ளோ. இதெல்லாம் வந்து பேசிக் இதுதான். மற்றபடி ஜஸ்ட் ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ யூ ஃப்ளஷ் அவுட் ஆல் த டாக்ஸின்ஸ், யுவர் ஸ்கின் இஸ் கோயிங் டு பி பெட்டர். மேம் உங்க ஹேர் பத்தி சொல்லணும் மேம். முன்னாடி இவ்ளோ லாங் ஹேர் இருந்துச்சு, அதை அழகா பின்னி போட்டு அவ்வளோ லாங் ஹேர் இருந்துச்சு. எப்ப அந்த சமயத்துல என்ன மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றாரு? இல்ல அது என் அம்மா ஹெரிடிட்ரி வந்து இல்ல ஹெரிடிட்ரி ஒன்று இல்லை. ஹெரிடிட்ரி ஆக்சுவலி என்னோட அப்பா சைடில் யாருக்குமே பெருசாக லாங்காக ஹேர் இல்லை. நான் மட்டும்தான் ஐ ஹேட் லாங் ஹேர். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் வெரி லாங் ஹேர். ஸ்கூல்லலாம் வந்து டபுள் ஒரு தடவை மடித்து மறுபடியும் மடித்து தான் ஸ்கூல்லலாம் போவேன், அவ்வளோ லாங்காக இருந்தது. அம்மா வந்து என் முடியா இல்லையோ, என் முடி வாஸ் her hair actually literally, because she used to like oil my hair and அதை நல்லா வந்து பிளாட் பண்ணி, அதே மாதிரி என்னவெல்லாம் தண்ணியில் போட்டு வேக வச்சு மலையாளத்தில் கடுக்கான்னு சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் இன் தமிழ். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேரெல்லாம் போட்டு வேக வச்சு அந்த அப்புறம் ஷியக்காய் இருக்குல்ல, ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷியக்காய் நானும் சொல்லுவேம்மா என்ன போல அது போதும் நீ தான் ஸ்கூல் தானே போகிற, வேற எங்கேயும் போல. ஈவன் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட she never allowed me to use all that chemical shampoos or properties. ஷியக்காய் வச்சு தான் ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. பட் ஐ மீன் லைஃப் இஸ் பிகம் வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட். இப்போ அந்த பட் அடர்த்தி இருக்கு இல்லையா உங்களுக்கு, ஹவ் இஸ் இட் அது மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போறது? நான் வந்து ஐ மேக் மை ஓன் ஆயில், அதுதான். சொல்ல மாட்டீங்களா ரெசிபி? No, it's okay, I can tell you. And it's a long recipe. I'll give you a very quick version of it. Okay. So basically ஒரு 5 oils. You can take it like coconut oil, olive oil, castor oil, ginger oil and almond oil. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன் வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டபுள் ப்ரொப்போர்ஷன் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு குவான்டிட்டி வரும் கடைசியில். அண்ட் மற்றது எல்லாமே வந்து ஒரே போர்ஷனாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ நீட் டு ஒரு ஹெவி பாட்டம் பேன். நம்ம வந்து நார்மல் அந்த அலுமினியம் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற அந்த பேனில் தான் பண்ணணும். ஏன்னா அது நீங்கள் பேனை தனியாக வச்சுக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சமைக்க முடியாது. கடாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் பண்ணணும். You need to put it and you have to start boiling the oil. அந்த ஆயில் வந்து பாயில் ஆகி வந்து நல்லா வந்து ஒரு half oil வரும்போது ஒரு நல்ல bunch of கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெரி குட் bunch of செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதோட இலை இருக்கு, ஆனால் இளம் இலை, நாட் த மெச்சூர்ட் ஒன்ஸ். பூ இருந்தால் கூட பூவும் போடலாம் அது. அப்புறம் வந்து கருஞ்சீரகம் இருக்கு, ஜீரகத்திலே வந்து there's that black one. ஓகே. அது வந்து ஒரு சர்டன் ப்ரப்போர்ஷன். நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போர்ஷன் வேணால் அப்புறமா உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து போட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் பாயில் அண்ட் பெப்பர் கார்ன்ஸ், முழு பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த மேலே இருக்கிற எண்ணெய் வந்து பாதி எண்ணெய் ஆகிற வரைக்கும் யூ நீட் டு கீப் பாயிலிங் இட். ஸோ இட் பிகம்ஸ் அ வெரி கான்சன்ட்ரேட்டட் ஆயில். அதை வந்து நீங்கள் வடிகட்டுறதுனா நம்ம வந்து ஒரு தின் கிளாத் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு நம்ம அந்த கிளாத்லேயே நிறைய எண்ணெய் இருக்கும், அதை நல்லா டை பண்ணிட்டீங்கன்னா அதையே வந்து கிழி மாதிரி நம்மளால் தலையில் யூஸ் பண்ண முடியும். ட்வைஸ் அ வீக் ஆக்சுவலி கீப்ஸ் முடியை வந்து ரொம்ப சப்பலாக வைக்கும், ரொம்ப சாஃப்டாக வைக்கும். அதுதான், வேற எதுவும் நான் செய்யறது கிடையாது. தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சீக்ரெட். ஓகே சார், அது இந்த ஆயில் நம்மளே பண்ணலாங்கிற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? ரெசிபி அம்மா கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க. அவங்க எங்க இருந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணி அது எனக்கு ஒர்க் ஆனதோட I just started using that and that's what I use. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.